நம்ம பாத்தீங்கன்னா ஆங்கர் சுவிட்ச் நார்மல் சுவிட்ச் போட்டிருந்தாங்க, அது எல்லாத்தையுமே கலத்திட்டு மெட்டல் பாக்ஸ் வச்சு நம்ம மாடல் சுவிட்ச் போட போறோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதாவது வந்து வுட் பாக்ஸ்லயே வந்து மாடல் சுவிட்ச் நிறைய இருக்குல்ல, அதை ஏதாவது யூஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா வந்து அவங்க யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா வந்து லெகரன் சுவிட்ச் சூஸ் பண்ணிருக்காங்க. அதனால வந்து நம்ம வந்து மெட்டல் பாக்ஸ் மட்டும் தான் வைக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா வேலையை ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா முடிக்க சொல்லியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இன்வெர்டர் பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து உள்ள வீட்டுக்குள்ள இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா சேர்க்கை கீழே வந்து இன்வெர்டர் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து இன்வெர்டருக்கு தனி சர்க்யூட் போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து பக்கத்துல ஒரு மோட்டர் இருக்குது. அந்த மோட்டருக்கு பாத்தீங்கன்னா நம்ம 2.5 சர்க்யூட்ல ஒன்று போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து பின்னாடி வந்து ஏசி ஒன்று வரும். அதாவது இதுக்கு பின்னாடி வந்து நேராக வந்து பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏசி லைன் கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து தரையோடி பைப் போட்டு தான் அங்கே ஒன்று இருக்கோம், வேற வழி இல்லை. பழைய ஒயரிங்னால இழுக்க முடியல ஒயர், அதனால வந்து நம்ம வந்து வெளியே வழி தான் அடிச்சு கொண்டு வர போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்கோரம் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மோட்டர் சர்க்யூட் பாத்தீங்கன்னா 2.5 யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்வெர்டருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1.5 ஒயர் வந்து தனி சர்க்யூட் போட்டிருக்கோம். ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து எல்லாமே தனியா போட்டிருக்கோம். எர்த்து மட்டும் தான் வந்து எல்லாத்துக்கும் காமனா கொடுத்துருக்கோம். மீதி வந்து நியூட்ரல் வந்து எல்லாமே தனித்தனியா தான் போட்டிருக்கோம். இது எல்லாமே டைரக்டா தான் போகுது, எங்கேயுமே ஜாயிண்ட் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து டைரக்டா டிபில இருந்தா எடுத்திருக்கோம். நம்ம வந்து சுவிட்ச் போர்டுல இறக்கி ஜாயின் அடிக்க மாதிரி இல்லை, நேராக வந்து டிபி பின்னாடி ஓட்டையை போட்டு நம்ம அங்கிருந்து எடுத்திருக்கோம். இந்த வீட்டுக்கு சுவிட்ச் பாத்தீங்கன்னா லெகரன்ல அல்சி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மைலின் சுவிட்சுக்கு இந்த சுவிட்ச் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆர்டிஆர் கம்பேர் பண்ணச்சுல கூட இது நல்லா தான் இருக்குது. ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது, ரொம்பவே சூப்பரா தான் இருக்கு. அந்த ரொம்பவே சாஃப்டா இருக்குது. அதை சுவிட்ச் ஆன் பண்ணது ஆஃப் பண்ணது சுத்தமா தெரியவே இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்க இந்த சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி இந்த சுவிட்சை வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆனா வந்து சுவிட்சுக்கு இடையில வந்து நிறைய கேப் தெரியுது. சுவிட்ச் பாத்தீங்கன்னா பிளாக் யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட பிளேட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோல்டு யூஸ் பண்ணிருக்கோம். பிளாக் கோல்டு ரொம்ப நல்லா தான் இருக்குது. இந்த சுவிட்சோட சவுண்ட் கேட்கறதுக்கே சூப்பரா இருக்குது. இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மேல தட்டுல வந்து 2 ரூம் எடுத்திருந்தாங்க. ஆல்ரெடி வீடியோ நம்ம போட்டிருக்கோம், உடச்சி வச்சது எல்லாமே. இப்போ அங்க மேலேயுமே முடிக்க சொல்லியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மேல ஃபுல்லாவே வந்து ஒயர் போட்டு எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து இழுத்து விட்டுட்டோம். இந்த 2 ரூம்லயுமே வந்து பாயிண்டுகள் குறவு தான். ஒரு டியூப் லைட் 2 பாயிண்ட், அது மாதிரி 4 ஸ்பாட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபுட்லாம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி கம்ப்யூட்டர் பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வந்து மிரர் லைட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஏசி பாயிண்ட். அதே மாதிரி பக்கத்து ரூம்லயுமே 2 ஏசி கிடையாது, அங்க ஹீட்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு டியூப் லைட் அடிச்சிருக்கோம். மற்றபடி 2 ஹோல்டர் போட்டிருக்கோம், ஒரு ஃபுட்லாம்பு. எல்லாமே தனித்தனி சர்க்யூட் தான். எதுவுமே வந்து எல்லாம் ஜாயிண்ட் அடிச்சு எடுக்கவே மாட்டோம். எப்பவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஃபுல்லாவே தனித்தனி சர்க்யூட் போட்டு எல்லாம் பக்காவா கொடுத்தாச்சு. டிபில வந்து எல்லாமே, அதாவது 8 டிபில வந்து கரெக்டா நம்ம கொடுத்தாச்சு. அதாவது வந்து கீழே இருந்து ரெண்டுமே ஒரே மீட்டர் தான். கீழே இருந்து ஒரு ஃபேஸ் நோட்ல எல்லாமே தனித்தனியாக எடுத்து வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து இன்வெர்டருமே தனியாக எடுத்து வந்திருக்கோம். அதோட வீடியோ தனியாக கொடுக்குறேன். அந்த டீப்ல என்ன பிரச்சனை வரும், இப்படி கொடுக்கும்போது டீப்ல என்ன பிரச்சனை வரும், டபுள் போல் எம்சிபி போட்டிங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்த வீடியோல கொடுக்குறேன். இந்த 2வே சுவிட்ச் கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காலிங் பெல் சுவிட்ச் ஒன்று வச்சிருக்கோம். அதாவது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நைட் டைம்ல வந்து நம்ம வந்து கதவை திறந்து கீழே போக முடியாது. கீழே உள்ளவங்களை யாரையா கூப்பிடணும் அப்படின்னா கீழே போய் தான் பெல் அடிக்க வேண்டியிருக்கு. அதனால வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம வந்து மேலேயே வந்து ஒரு காலிங் பெல் சுவிட்ச் வந்து வச்சிருக்கோம். அதுக்கு வந்து கீழே இருந்தா நம்ம 2 லைன் எடுத்திருக்கோம். ஒரு ஃபேஸ் லைனும் ஒரு காலிங் பெல் லைனும் ஒன்று எடுத்திருக்கோம். கீழே இருந்தா எடுத்திருக்கோம், மேல் வீட்டுல இருந்து எடுக்கல. நாளைக்கு தனி மீட்டர் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா கஷ்டமாயிரும். இப்படி மேல் வீட்டுல இருந்து ஃபேஸையும் கீழ் வீட்டுல இருந்து நியூட்ரலையும் எடுக்கும்போது என்ன பிரச்சனை வரும் பாத்தீங்கன்னா வந்து கரண்ட் பில் ரொம்பவே அதிகமா வரக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இப்படி கீழ் வீட்டுல உள்ள லைனை மேல வேணும்னு சொல்லி கண்டிப்பா கேட்டாங்கன்னா கீழே இருந்தே ஃபேஸ் பாயிண்ட் 2த்தையும் கொண்டு வந்து ஒரு சுவிட்சை வச்சிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம 2 போல் எம்சிபி போட்டிருக்கோம். ஆனா வந்து நியூட்ரல வந்து நம்ம வந்து டைரக்டா லிங்க் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து எம்சிபில அவுட்புட்ல இருந்து எடுக்காம நியூட்ரல் மட்டும் வந்து இன்புட்ல இருந்தே எடுத்திருக்கோம். இது எதனால வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல தெரியுங்க. கீழ் வீட்டுக்கும் மேல் வீட்டுக்கும் ஒரே மீட்டர் தான், தனித்தனி மீட்டர் கிடையாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இது எதனால வந்து நம்ம லூப்பிங் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல வந்து தெளிவாக கொடுக்குறேன். கீழ் வீட்டுல பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு பாத்தீங்கன்னா மாடல் கிச்சன் அடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து கீழே பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் கேட்டிருக்காங்க. அதுக்கு லைன் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டு விட்டாச்சு. இப்போ வந்து வேலையை கம்ப்ளீட்டா முடிஞ்சது. அதோட வீடியோ எல்லாமே சேர்த்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த பிளாக் கலர் சுவிட்சும் கோல்டு கலர் பிளேட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல தெரியுங்க.